நேயர்களை வணக்கம். நான் உங்கள் மார்ஷல். இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் மார்ஷல். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாவட்ட செயலாளர்களை கூட்டினாங்க. ஏறக்குறைய 80க்கு மேல வந்ததா அங்க சொல்றாங்க, தகவல் சொல்றாங்க. கட்சின்றது இன்னும் பெருசா அவர்கிட்ட தான் இருக்கா? இது மாவட்ட செயலாளர்கள் அப்படின்னு பார்க்கும்போது பொதுக்குழு உறுப்பினர்கள் யாருக்கிட்ட இருக்காங்கன்னு பார்க்கணும். மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடி கிட்ட இருப்பதாக ஒரு கருத்து நிலவுகிறது. அது எது ஃபேக்ட்னு நமக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் அவரிடம் இருக்கலாம். பட் பொதுக்குழு உறுப்பினர்களில் 3/2 பங்கு அவரிடம் இல்லைன்னு ஒரு கருத்து இருக்குது. அகைன் இது கன்ஃபார்ம்டு நியூஸ் கிடையாது. ஆனால் இந்த 25 எம்எல்ஏக்கள் இவர்களும் செல்வாக்கு மிக்கவர்கள். ஓபிஎஸ் வெளியில் அனுப்பும்போது எடப்பாடிக்கு இருந்த அந்த அப்பர் ஹேண்ட் இருக்குல்ல, அது இப்போ கிடையாது. இப்போ பிளவு இன்னும் ஆழமாக தான் போயிருக்கு. இதெல்லாம் சி.வி. சண்முகத்திற்கும் எஸ்.பி. வேலுமணி அவர்களுக்கும் பெரிய அளவுல கட்சிக்குள்ள ஒரு கழகத்தையோ அல்லது ஒரு பெரிய பிளவையோ எடப்பாடி அசைக்கிற அளவுக்கு ஒரு இது இருக்கா? பெரிய அளவுலன்னா குறிப்பிடத்தக்க சேதாரத்தை ஏற்படுத்த முடியும்னு தோணுது. இப்போ ஓபிஎஸ்ஸால எடப்பாடியை அசைச்சு கூட பார்க்க முடியல. ஒரு 3 பேர் போனாங்க. மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம், ஓபிஎஸ், அப்புறம் ஜெயசெட்டி பிரபாகரன் இருந்தார். நான் 3 பேர் திமுக போயிட்டாங்க, ஒருத்தர் தாவக போயிட்டாரு. அந்த மாதிரி ஒரு சின்ன அளவிலான பிளவு இவங்களால அந்த அளவில் மட்டும் ஏற்படுத்திட்டு இவங்க ஓய மாட்டாங்க. இவங்களால அதை விட பெரிய சேதாரத்தை ஏற்படுத்த முடியும். கண்டிப்பாக ஒரு சேதாரத்தை ஏற்படுத்த முடியும். நீங்கள் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு 47 பேர்ல 25 பேர் ஒரு பக்கமும் 22 பேர் ஒரு பக்கமும் இருக்காங்க. எது உண்மையான அதிமுக முடிவு செய்ய வேண்டியது ஸ்பீக்கர் சபைக்குள்ள. இப்ப சபாநாயகர் ஒருவேளை வேலுமணி தரப்பை உண்மையான அதிமுகன்னு அங்கீகாரம் கொடுத்துட்டாருன்னா மேட்டர் மேலும் சிக்கலாகும். கட்சி தாவல் சட்டப்படி இவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டியவர்கள். அப்போ பிரச்சனை எலெக்ஷன் கமிஷனுக்கும் போகும், சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போகும். இடியாப்ப சிக்கல் தான் இது. எப்படி பார்த்தாலும் பிரதான எதிர்கட்சியாக இருந்த அதிமுக தன்னுடைய செல்வாக்கை இழந்து இன்று 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. விஜய் சொன்னது போல, முதலமைச்சர் ஜோசப் விஜய் சொன்னது போல, களம் தாவேகா வர்சஸ் திமுக என்றுதான் இன்று அமைந்திருக்கிறது. அதிகப்படியான சேதாரம் அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அவங்க 1 கோடி வாக்குகளை வாங்கணும்னா சொன்னாலும் 130, 101 தொகுதிகளிலும் 3வது இடம் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். 18 இடங்களில் டெபாசிட் போயிருக்கிறது. ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு தோல்வி தான். எழுந்திருக்கவே வாய்ப்பு இல்லை என்பது போன்ற தோற்றம் தான் நிலவுகிறது. அது ஒரு மிக கடுமையான நெருக்கடியில் கட்சி இருக்கிறது என்றுதான் தோன்றுகிறது. கடந்த காலங்களில் நம்ம நிறைய கட்சி உதாரணங்களை பார்க்குறப்போ எம்எல்ஏக்கள் எங்க அதிகமாக இருக்கிறார்களோ அவர்கள்கிட்ட ஒரு ஸ்பிளிட்னா கட்சி போறதை நம்ம பார்க்க முடியும். இப்ப இந்த தரப்பு கிட்ட எம்எல்ஏக்கள் அதிகமா இருக்கிறாங்க. இது எடப்பாடி நல்ல பாயிண்ட். எம்எல்ஏக்கள் அதிகமா இருக்காங்க, ஆனா கட்சி யாருக்கிட்ட இருக்குன்னு நமக்கு தெரியல. இல்ல சார், கட்சி அந்த தலைமை குறித்து கேள்வி வந்தா இவங்க போவாங்க. அதுதான், அது கமிஷன் எப்படி பார்க்கணும்னு தெரியாது. பேரலா இன்னொரு ப்ரொசீடிங் நடக்கும். இவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ண சொல்லி இவர் எடப்பாடி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாருன்னு வச்சுக்கோங்க. ஜட்ஜ்மெண்ட், சிவசேனா ஜட்ஜ்மெண்ட் 2023 மே ஜட்ஜ்மெண்ட் படி எடப்பாடி தரப்புக்கு தான் வாய்ப்பு அதிகம். அப்போ அங்கே சிக்கல் மறுபடியும் வேறு ரூபத்தை எடுக்கும். ஒரு பக்கம் டிஸ்குவாலிஃபிகேஷன், ஒரு பக்கம் எலெக்ஷன் கமிஷன். இப்போ இப்படி எடுத்துக்கோங்களேன் நீங்க. இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இப்போ கட்சி பொதுக்குழு உறுப்பினர்கள் எவ்வளவு? பொதுக்குழு உறுப்பினர்கள் 1000 பேர் இருப்பாங்களா? இப்போ 1000 பேர்ல ஒரு 600 பேர் இவரை சப்போர்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, வேலுமணியை. மாவட்ட செயலாளர்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க? ஒரு 80 பேர் இருப்பாங்களா? 86 பேர்னு சொல்றாங்க. 86 பேர். ஓகே, 86 பேர்ல ஒரு 50 பேர், உதாரணத்துக்கு நான் சொல்றேன், பெரும்பான்மை 50 பேர் வேலுமணியை சப்போர்ட் பண்றாங்க. பொதுக்குழு உறுப்பினர்கள் 1000 பேர்ல ஒரு 600 பேர் சப்போர்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. எது உண்மையான அதிமுகன்னு பிரச்சனை எழுது எலெக்ஷன் கமிஷனுக்கு போகுது. அந்த பேரலல் ப்ரொசீடிங் நடக்கும்போது இந்த 25 பேர் டிஸ்குவாலிஃபை பண்ணணும்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா சிவசேனா ஜட்ஜ்மெண்ட் படி பண்ணி தான் ஸ்பீக்கர் மறுக்கிறாரு. சுப்ரீம் கோர்ட் ஒருவேளை இது காலதாமதம் படுத்துறதை நாங்கள் இனிமேல் அனுமதிக்க முடியாது, இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் இதில் விளையாடினாங்க, அதனால நாங்கள் 8 வார காலம் டைம் கொடுக்கணும் ஸ்பீக்கருக்கு முடிவு எடுக்க சொல்லி. ஸ்பீக்கர் முடிவு எடுக்கலைன்னா நாங்கள் முடிவு எடுப்போம். அப்படி கூட நடக்கும், நடக்காதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் இஸ் அன்பிரடிக்டபிள் ஹார்ஸ். அப்படி ஒரு நிலைமை வரும்போது சுப்ரீம் கோர்ட் ஸ்பீக்கர் நடவடிக்கை எடுக்கல 8 வாரத்தில், அதன் பிறகு ஒரு 2 வாரம் டைம் கொடுத்து எடுக்கல, அதன் பிறகு 2 வாரம் டைம் கொடுத்து எடுக்கல, 3 மாதங்களில் நடவடிக்கை எடுக்காம இந்த 25 பேரையும் மணிப்பூர் கேஸ் மாதிரி ஒரு எம்எல்ஏ டிஸ்குவாலிஃபை பண்ண மாதிரி 25 எம்எல்ஏவை சுப்ரீம் கோர்ட் டிஸ்குவாலிஃபை பண்ணிடுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க?
ஆனா அதே நேரத்தில் எலெக்ஷன் கமிஷன்ல எடப்பாடி தோத்து வேலுமணி தலைமையிலான அதிமுக தான் உண்மையான தலைமை ஒரு தீர்ப்பு வருதுன்னா இது ரெண்டுத்துக்குமான முரண்பாடு எப்படி பார்ப்பீங்க? இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு, சாத்தியக்கூறுகள் லாஜிக்கலி இதுக்கெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கு, மறந்துடாதீங்க. புரியல நான் சொல்றேன். சட்டமன்றத்துக்குள்ள இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்க விஷயத்த வச்சு பார்க்கும்போது எடப்பாடி கை ஓங்கி இருக்கு. ஏன்னா 25 பேரை டிஸ்குவாலிஃபை பண்றதுன்றது வந்து அவங்க தலைமையில தொங்குற கத்தி, சட்டம் அவங்களுக்கு எதிராக இருக்குது. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் 23 ஜட்ஜ்மெண்ட் சிவசேனா கேஸ். ஆனா ஒருவேளை சி.வி. சண்முகம் வேலுமணி தரப்புக்கு பொதுக்குழு உறுப்பினர்கள் அந்த மாவட்ட செயலாளர்கள்ல 3/2 பங்கு ஆதரவு கொடுத்தால் அப்ப சிக்கல் இன்னமும் ஆழமானதாக மாறும். எலெக்ஷன் கமிஷன் ஒரு டிசிஷனும் சுப்ரீம் கோர்ட் ஒரு டிசிஷன் எடுக்கும். 25 பேர் பதவி போயிடும், ஆனா கட்சி அவங்க கிட்ட தான் இருக்கும். அப்ப பை எலெக்ஷன் வரும் 25. இப்ப இபிஎஸ் அவர்கள் இவர்களை எல்லாம் கட்சியை விட்டு நீக்கி விட்டால் என்ன நடக்கும் சார்? டிஸ்குவாலிஃபிகேஷன். இவங்களை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்கன்னா ஃபைட் வந்து கட்சியை கைப்பற்றுறது தான், 25 பேர் மந்திரி சபைக்குள்ள போறதா. இது நல்ல கேள்வி. கட்சியை விட்டு நீக்கிட்டா என்ன ஆகுறீங்க? கட்சியை விட்டு நீக்கிட்டாங்கன்னா அவங்க கோர்ட்டுக்கு தான் போய் நிற்கணும். ஆனா சட்டசபையை பொறுத்த வரைக்கும் அவங்க என்னோட சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரன் அவங்க தான் உண்மையான அதிமுக, அவங்க உண்மையான அதிமுகன்னு கிளைம் பண்ணுவாங்க. இவங்களை கட்சியை விட்டு நீக்கிறதோட எடப்பாடிக்கு வந்து அது அவருக்கு போதுமானதாக இருக்காது. இவங்க டிஸ்குவாலிஃபை ஆனா மட்டும்தான் எடப்பாடிக்கு ரிலீஃப். கட்சியை விட்டு நீக்கிறதால அவருக்கு ஒன்றும் பெரிய ரிலீஃப் கிடையாது. டிஸ்குவாலிஃபிகேஷன் யார் பண்ணணும்? ஸ்பீக்கர் பண்ணணும். ஸ்பீக்கர் பண்ண மாட்டாரு, கண்டிப்பா பண்ண மாட்டாரு. அவர் தான் நிரந்தர முதலமைச்சர்னு விஜய் சொன்னார். சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்ட எம்எல்ஏக்கெல்லாம் பொதுக்குழு கூட்டணும் அப்படின்ற மாதிரி வலியுறுத்திட்டு இருக்காங்க. அவர் கூட்டம் மறுக்கிறாரு பாருங்க எடப்பாடி, அப்படின்னா அவருக்கு அங்க ஆதரவு இல்லைன்னு அர்த்தம். ஓகே, அங்கதான் சிக்கல் அதிகமாகுதுன்றாங்க. இப்ப இவங்க பேரலா ஒரு பொதுக்குழு கூட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. வேலுமணி, சி.வி. சண்முகம், விஜய் பாஸ்கர் இவங்க எல்லாம் கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க ஒரு பொதுக்குழு கூட்டுறாங்க. பொதுக்குழு உறுப்பினர்கள்ல வந்து பெரும்பாலானவங்க அல்லது 3/2 பங்கு இவங்க கிட்ட இருக்காங்க. இவங்க எடப்பாடி தூக்கி வெளியில போடுறாங்க, நீக்கிறாங்க, கட்சியை விட்டு நீக்கிறாங்க. அந்த 22 பேருக்கு சேர்த்து நீக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப இன்னும் சிக்கல் அதிகம். ஆனாலும் இந்த 25 பேர் தலைமையில தொங்குற கத்தி தான். அது எடப்பாடி கிட்ட தான். அதுக்கு அந்த இடத்துல எடப்பாடிக்கு தான் அட்வான்டேஜ். இவ்வளோ விஷயம் இருக்குது உங்களுக்கு. ஒரே தீர்வு தான், இந்த 25 பேர் ரிசைன் பண்ணிட்டு விசில்ல நின்று போறது. அது ரொம்ப ஆபத்தான ஒரு விளையாட்டு. அது 25 பேர் விசில்ல ஜெயிப்பானான்னு தெரியாது. இல்ல இவங்க அதிமுக தான் எங்களோட உயிர்ன்ட்டாங்க. அப்படிதாங்க அரசியல்வாதிங்க பேசுவாங்க. மறுநாள் காலையில் போய் தவைகளில் மெர்ஜ் ஆகிடுவாங்க. ஆனா அரசியல்வாதிங்க பேசுற பேச்சுக்கு ஒரு அர்த்தம் இருக்கா? ஓபிஎஸ் விடவாங்க. ஓபிஎஸோட நீங்க எங்க போய் நிக்கிறாரு? நீ எங்க நிக்கிறாரு? இவங்க 3/2 பங்கு வந்து மெர்ஜா இருந்தா இவங்க கண்டிப்பா மெர்ஜா இருப்பாங்க. கட்சியாவது வெங்காயமாகும், மந்திரி பதவி தான் முக்கியம். இவங்க மெர்ஜானாங்கனாலும் இவங்க தப்ப முடியாதுன்றதுனாலதான் மெர்ஜாகாம இருக்காங்க. அதர்வைஸ் ஈஸியா மெர்ஜா இருப்பாங்க இவங்க. இதுல இன்னொரு விஷயம், பொதுக்குழுன்றத நம்ம காலங்காலமா பாக்குறது, ஒரு ஃபார்மட்டும் நடக்கணும், தீர்மானம் வாசிப்பாங்க, முன்மொழிவாங்க, வழிமொழிவாங்க, பொதுச் செயலாளர் உரையாற்றுவாங்க, முடிஞ்சிடும். இவங்க டிஸ்கஷன் ஒரு விஷயத்தை கொண்டு போறாங்க. பொதுக்குழு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் விவாதிப்பாங்க. வெட்டுக்குத்து நடக்கும், அடிதடி நடக்கும். இல்ல அப்படி நடந்திருக்காது, நிறைய நடந்திருக்கு, பல கட்சிகள் நடந்திருக்கு. இவங்க கட்சியில ஏங்க அது வந்து ஒரு ஜெயலலிதா இருக்கும்போது, எம்ஜிஆர் இருக்கும்போது அது வந்து சாஸ்திரத்துக்கு நடக்குங்க. அந்த அம்மாவை ஏற்றி யாராவது பேச முடியுமா? யாரும் பேச முடியாது. அந்த அம்மா எதிர்கட்சியா இருக்கும்போது 1-2 பொதுக்குழுல கொஞ்சம் அனல் பறக்கும் விவாதங்கள் நடந்திருக்கு. அப்ப கூட அந்த அம்மாவை எதிர்த்து, உங்க கேள்வி என்னன்னா, தலைமைக்கு எதிராக பெரிய அளவுல குரல்கள் எழ வாய்ப்பு இருக்கு, பேச முடியுமா? எந்த காலத்துலயும் அந்த கட்சியில பேசினது கிடையாது. எந்த காலத்திலயும் பேசினது கிடையாது. என்ன கொள்கை அந்த கட்சிக்கு, என்ன கோட்பாடு? ஒரே ஒரு கொள்கை, திமுக எதிர்ப்பு. அதுக்கு இன்னைக்கு ஒரு ஆள் வந்துட்டாரு. உங்க யூஎஸ்பியே ஒண்ணுதான், என்னது? திமுக எதிர்ப்பு. அதுக்கு இன்னைக்கு அவர் வந்துட்டாரு. அப்ப பழைய ஆளுக்கு என்ன வேலை இருக்கு? ஆக்சுவலா பாஜக எதிர்ப்புக்கும் அவரை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. புது பிளேயர் ஒருத்தர் வந்துட்டாருங்க. ஆன்டி டிஎம்கே பேசுறதுக்கு புது பிளேயர் வந்துட்டாரு. திமுக ஒரு தீய சக்தின்னு தைரியமா சொல்றாரு. அதிமுக வாயில அந்த வார்த்தையே ஜெயலலிதா காலத்திலே இது இல்லாம போச்சு. ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு எடப்பாடி வாயில இருந்தா திமுக ஒரு தீய சக்தின்னு வந்ததே கிடையாது. இன்னைக்கு ஒரு ஆள் அப்படி பேசும்போது மக்கள் ஒரு பக்கம் போறாங்க. அப்ப அதிமுக தேவை என்ன வந்தது? ஒரு தேவையும் கிடையாது. மூத்த நிர்வாகி, முன்னாள் அமைச்சர், ரொம்ப காலமா அதிமுக செம்மலை அவர்கள் கட்சியை விட்டு விலகிறார். ரொம்ப நல்ல மனிதர்.
என்னுடைய நண்பர், நெருங்கிய நண்பர் தான். அவரால் இதில் இந்த சிஸ்டத்துக்குள்ளே ஃபங்க்ஷன் பண்ண முடியல. அதான் அவருடைய ஒவ்வொருத்தராக வெளியில் போகிறாங்க. இப்போ நீங்க எப்படி பாக்குறீங்க அதிமுகவினுடைய இந்த நிலைகள்? அவங்களுடைய ஆங்கிலத்தில் சொல்றாங்க, அவர்களுடைய ரீசரக்ஷன், புத்துயிர்ப்பு, மீண்டு எழுவது கடினமானதுன்னு எனக்கு தோணுது. கட்சி மொத்தமாக ஆகிடும் அப்படிலாம் நான் சொல்ல, அந்த வார்த்தைகள்லாம் தவறு. அப்படி யாரை பற்றியும் சொல்லக்கூடாது, நான் சொல்ல மாட்டேன். இந்த ஒரு அமைப்பை பற்றியும் 54 ஆண்டு கால கட்சி, பட் அவங்களோட பழைய பொற்காலம் திரும்புவது என்பது கடினம்னு எனக்கு தோணுது. ஒரு 3வது கட்சியாக ஜனதாதள் தேவகவுடா கட்சி கர்நாடகாவில் இருக்க மாதிரி ஒரு 30-40 சீட் வாங்கக்கூடிய கட்சியாக அடுத்த தேர்தல்களில் இது மேலும் சுருங்கி போகும்னு எனக்கு தோணுது. மீண்டும் ஆட்சி கட்சி அதுக்கு எனக்கு தெரிஞ்ச அதுக்கு வாய்ப்பு மார்ஷல் ரொம்ப குறைவுன்னு தோணுது. மீண்டும் அவர்கள், அதாவது அதைத்தான் நான் வேற வார்த்தைகள் சொன்னேன், அவர்களுடைய பொற்காலம் அவர்களுக்கு திரும்புவது என்பது, வெளிப்படையாக சொன்னால் அவர்கள் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவது என்பது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவது என்பது மிகவும் கடினமான ஒன்று என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. கண்டிப்பாக அடுத்த தேர்தல் எல்லாம் அவங்க எதிர்க்கவே முடியாது. இந்த தடவை வேண்ட தோல்வி போத் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே 2 பேருக்குமே ஒரு விஷயம் என்னமும் புரியல. ஐ திங்க் டிஎம்கேல ஓரளவு புரியுது, ஏடிஎம்கேல ரொம்ப பேருக்கு புரியுது. டிஎம்கேலையும் புரியுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். 2 கட்சியும் இருக்கக்கூடிய புத்தி உள்ளவங்களுக்கு இது புரியுது. இந்த தோல்வி வழக்கமாக 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வர தோல்வி இல்லை. இந்த தடவை திமுக ஜெயிக்கும், அடுத்த தடவை அண்ணா திமுக ஜெயிக்கும், அப்படி அடுத்ததுனா அதுக்கு அடுத்த ஒரு ஜெயிக்கும். இப்போ 2011 ஜெயலலிதா வந்தாங்க, 2006 கலைஞர் வந்தார், 2001 ஜெயலலிதா வந்தாங்க, 96 கலைஞர் வந்தார், இப்படியே போச்சு. 2011 ஜெயலலிதா வந்துட்டு 16 தோத்தாங்க. ஆனால் அப்போ கூட திமுக நம்பிக்கை 21 வந்துட்டான். 21 26 அண்ணா திமுக வரும் நம்ம நினைச்சோம், வரல. இந்த தோல்வி மறுபடியும் அடுத்த தடவை வந்துருமோ திமுகவும் அண்ணா திமுக 2 பேருக்குமே வாய்ப்பு கடினம். அது திமுகவுக்காவது வாய்ப்பு இருக்கு, அண்ணா திமுக வாய்ப்பு கடினம். ஏன்னா இது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வர தோல்வி கிடையாது. வேற பெரிய மாற்றம் கீழே நிகழ்ந்திருக்கு. பல ஆயிரம் கோடி செலவு பண்ண ஒரு கட்சியும், சில ஆயிரம் கோடி செலவு பண்ண இன்னொரு கட்சியும் இன்றைக்கு மக்கள் மன்றத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டிருக்கின்றன. அப்படின்னா நீங்கள் காசால மட்டுமே தமிழ்நாடு அரசியல், காசு பெரிய அளவில் விளையாடக்கூடிய தமிழ்நாடு அரசியலில் காசால மட்டுமே இனிமேல் நீங்கள் வெற்றி வாகை சூட முடியாதுன்றது தெளிவாகவே தெரியுது. புது பிளேயர் உள்ளே வந்துட்டாங்க. யங் ஜென்ரேஷன் இன்னைக்கு அரசியலை ரொம்ப கூர்ந்து உற்று நோக்குது. சட்டசபை நிகழ்ச்சிகளை பற்றி கவலையே பட மாட்டாங்க மக்கள். இன்னைக்கு விஜய் சபைக்கு போன பிறகு அந்த 2 நாள் வியூவர்ஷிப் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. 2வது கன்வென்ஷனலாக பாரம்பரிய நடைமுறைகளை மீறி சோஷியல் மீடியா மூலமாக சாதிச்சு காமிச்சிருக்காங்க. சில 100 கோடிகளை செலவு செய்து திராவிட முன்னேற்ற கழகம் சோஷியல் மீடியாவில் செய்தது கிட்டத்தட்ட செலவே பண்ணாமல் தாவேக்காவால் சோஷியல் மீடியாவில் சாதிக்க முடியுது. அப்போ இது ஒரு எச்சரிக்கை மணி திமுகவுக்கும். ஆகவே 2 கட்சிகளும், திமுக அண்ணா திமுக 60 ஆண்டு காலம் தமிழகத்தை ஆண்டவர்கள், அவங்களால நிறைய நன்மைகளும் விளைந்திருக்கின்றன, தீமைகளும் விளைந்திருக்கின்றன. ஆனால் இவங்க இந்த தோல்வி சுழற்சி முறையில் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய தோல்வி, அத்தனை ஜெயிச்சலான்னு நினைப்பார்களையானால் 2 பேரும் பெரிய தவறை செய்கிறார்கள் என்ற அர்த்தம். மறுபடியும் சொல்லுகிறேன், இது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வர தோல்வி அல்ல. களம் பெரிய அளவில் மாறி இருக்கிறது. இதை எவ்வளோ சீக்கிரம் 2 பேரும் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்லது. இல்லைன்னா மீண்டும் மீண்டும் தோற்பார்கள். இந்த ஆபத்தை உணர்ந்துதான் கற்பனை கெட்டாத ஒரு முயற்சியான திமுக அதிமுக கூட்டணி முயற்சி எடுத்தார்களோ? அது ஓடாதுன்னு அவங்களுக்கு தெரியும். அப்படி அது வந்திருந்ததுனால அது ஓடாதுன்னு தெரியும். எப்படியாவது விஜய் சிஎம் ஆகிறத தடுக்கணும், ஒரு சொற்ப காலத்துக்காக தடுக்கணும், ஒரு நம்பிக்கை தீர்மானத்தை வச்சு கவர்மெண்ட்டை காப்பாற்றிட்டு 6 மாதம் வண்டியை ஓட்டிடலாம், அப்புறம் 6 மாதம் பொறுத்து கழிச்சு எலெக்ஷன் வச்சலான்ற ரொம்ப தவறான ஆபத்தான ஒரு விளையாட்டை திமுக விளையாட பார்த்தது. நல்ல வேளையாக அது நடக்கவில்லை. திமுகக்குள்ளேருந்தே எதிர்ப்புகளால் அது முறியடிக்கப்பட்டது. அதை பற்றி பேசுறதுக்குள்ள ரொம்ப அருவருப்பாக இருக்கு. இந்த கூட்டணி முயற்சியின் கதாநாயகனாக திருமாவளவன் அவர்கள் பார்க்கப்பட்டார். அவரே ஒரு பேட்டியில இப்படிதான் நடந்தது, இப்படிதான் போச்சுன்னு எல்லாத்தையும் புட்டு வச்சுட்டு மறுநாள் அப்படியே மாத்தி பேசுறாரு. அதாங்க, இதை நம்ம பதிலே சொல்லணும். இதுக்கு நம்ம பொழிப்புரை எழுத வேண்டிய, விளக்குரை எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நியூஸ் 18 தொலைக்காட்சியில கார்த்திகை செல்வன் செய்தியாளர் அவர்கள் கொடுத்த பேட்டியை முழுவதுமாக கவனிப்பவர்களுக்கு அவர் உண்மையை புட்டு வைத்து விட்டார், நீங்கள் சொன்னது போல என்பது நன்றாக தெரியும். ஆனால் அடுத்த நாள் காலையில் 5-6 தொலைக்காட்சிகள் மைக்க போடும்போது பல்ட்டி அடிச்சு அப்படியே
மக்கள் முடிவு செய்வார்கள். இல்ல திருமாவளவனுக்கு ஏன் இப்படி ஒரு தடுமாற்றம்? எனக்கு உண்மையிலே அது புரியும். ஏன்னா அவர் எந்த அளவுக்கு யார் காசு கொடுத்தாலும் தன்னுடைய கொள்கையை விட்டு கொடுக்காதவர், கூட்டணி மாறாதவர், நிறைய பெயர்கள் அவருக்கு இருக்கு. பட் இந்த ஒரு விஷயத்துல அவருடைய கருத்துல இருந்து ஜம்ப் ஆகிக்கிட்டே இருக்காரு. மேபி மார்ஷல் அதுக்கு ஒரு காரணம், அவருடைய வாக்கு வங்கி இன்று கணிசமான அளவு குறைந்தது 70% 80% விஜய் பக்கம் நகர்ந்து விட்டு அந்த ஒரு விரக்தி காரணமாக அவர் இப்படி பேசுகிறாரோ என்றுதான் நான் பார்க்கிறேன். கணிசமான அளவு தன் வாக்கு வங்கியை இழந்திருக்கிறார், நிரந்தரமாக இழந்திருக்கிறார். அந்த விரக்தி காரணமாக தான் அனுபவசாலியான திருமாவளவனே மாற்றி மாற்றி பேசுகிறார். அது டிஜிட்டல்ல பேசுனீங்கன்னா அது கொடுக்கக்கூடிய தாக்கம் என்பது வேறு. பிரிண்ட்லையாவது மிஸ்கோட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம், அதை தவறாக எழுதிட்டாங்க. டிவியில வார்த்தை இருக்கு சார், தெளிவா இருக்கு. அடுத்த நாள் 24 மணி நேரத்துக்குள்ள மறுபடியும் கூட்டிக்காரனை போட்டு வேறு மாதிரி பேசுகிறாருன்னா அதுக்கு நம்ம கிரியேட் பண்ண வேணாம். மக்கள் பார்க்குறாங்க, மக்கள் முடிவு பண்ணிட்டோம். திருமாவளவன் அவர்கள் இப்போ அவர்களுடைய ஓட்டு பெருசாக போயிருக்கு அப்படின்றீங்க. பட் வழக்கமாக அவர் அடையிற தோல்வி தான் அடைஞ்சிருக்காரு. 2 சீட்டு 2 எம்எல்ஏ வந்திருக்கு. போன தடவை 4, இந்த தடவை 2. போன தடவை 4 வாங்கினதை விட இந்த தடவை 2 வாங்கினது மிகப்பெரிய தோல்வி. ஏன்னா வாக்கு வங்கி வெளியேறி இருக்கு. இல்லை சார், வழக்கமாக ஏறுறது இறங்குறது அப்படி பார்க்க முடியாதா? நம்பர்ஸை வச்சு பார்க்காதீங்க சார். நம்பர்ஸை வச்சு பார்ப்பது ரொம்ப தவறான பார்வை. ஓட் பேங்க் ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சது. அது ரொம்ப முக்கியம். நீங்கள் கவனிக்க வேண்டியது வெறும் எண்ணிக்கை மட்டும் அரசியல் இல்லை. சில நேரங்களில் எண்ணிக்கை முக்கியம், எல்லா நேரங்களிலும் எண்ணிக்கை முக்கியம் அல்ல. அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். அவர் ஏன் இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறாருன்னா, இந்த நிலைமைக்கு காரணம் அவருடைய வாக்கு வங்கி அவரை விட்டு நிரந்தரமாக வெளியேறி கொண்டிருக்கிறது. அதுதான் காரணம். ஒருவேளை திருமாவளவன் அவர்கள் அமைச்சரவையில் பங்கு வகித்தால் அது ஃபேரா இருக்குமா? ஃபேரா இருக்காது. என்ன காரணம்? அவரா இல்லை கட்சியா? திருமாவளவன் அவருடைய கட்சி அது அவங்க எடுக்க வேண்டிய முடிவு. இன்ஃபேக்ட் இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும்னா விசிகா அமைச்சரவைக்குள்ளே போகணும். ஏன்னா வெளியிலேருந்து ஆதரவு கொடுப்பவர்களால் என்றைக்குமே ஆட்சியாளர்களுக்கு தலைவலி தான். ஒரு அரசுக்கு அவர்களுக்கு தனி மெஜாரிட்டி இல்லை என்றால் வெளியிலிருந்து ஆதரிப்பது என்பது தற்கொலைக்கு சமமானது. வெளியிலிருந்து ஆதரிப்பது என்பது ஒரு பெரிய ஆபத்து. அது தலைமையில தொங்குற கத்தி. எப்போ ஆதரவு வாபஸ் வாங்குவாங்க தெரியாது. அமைச்சரவைக்குள்ளே இருந்தால் வாபஸ் வாங்குவதற்கு வாய்ப்பு குறைவு. அமைச்சரவைக்கான ஸ்திரத்தன்மை என்பது வெளியிலிருந்து ஆதரிப்பவர்கள் உள்ளே போவதால் தான் நடக்கும். அது வெளியிலிருந்து ஆதரிப்பது என்பது எப்பயுமே ரொம்ப 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 ஒரு ஆபத்தான ஒரு விளையாட்டு. உள்ள இருக்கணும், நீங்க வெளியில இருந்தீங்கன்னா சிக்கல் தான். இல்ல திமுகவினுடைய கூட்டணியில இருந்து அங்க ஓட்டுகளை வாங்கி இப்படி போறாரு. இல்ல இப்ப அவர் அமைச்சரவைக்குள்ள போயிட்டாரா திமுக கூட்டணி உள்ள இருக்க முடியாது. அது உண்மை. இப்ப நாங்க திமுக கூட்டணியில இருக்கோம், அரசை ஆதரிக்கிறோம்னு அவங்க பேசுறாங்க இடதுசாரிகளும் விசிகாவும். ஒருவேளை அமைச்சரவைக்குள்ள இவர்கள் போவார்களே ஆனால் லெப்ட் போவாது. விசிகாவுக்கு அந்த ஆசை இன்னமும் இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு அவங்க சபை உள்ள போனாங்கன்னா இந்த அரசுக்கு ஒரு ஸ்திரத்தன்மை கிடைக்கும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தாவேகாவை மிக கடுமையாக எடுத்தாங்க. திருமாவளவன் வெளில சொல்றாரு, கட்சிக்குள்ள நீங்க துணை முதலமைச்சர் ஆகணும், நம்ம கட்சி ஆட்சி அதிகாரத்துல பங்கெடுக்கணும் அப்படின்னு அவ்வளவு குரல்கள் வலிமையா எழுந்துகிட்டே இருக்கு அப்படின்றாரு. என்ன காரணம் இப்படி ஒரு மாற்றத்திற்கு? அதிகாரத்தை அடைய வேண்டும் என்ற ஆசை விசிகாவுக்கு வந்திருக்கிறது. எனக்கு தெரிஞ்சவங்க விஜயோட கூட்டணியில போயிருந்தாங்கன்னா ஒரு 20 சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க, 3-4 மந்திரிகள் கூட வந்திருப்பாங்க. அந்த வாய்ப்பை அவர்கள் இழந்தார்கள். இன்னைக்கு 2 சீட்டை வச்சுட்டு விஜய்க்கு மெஜாரிட்டி இல்லாததால இது ஒரு வாய்ப்பாத்தி விசிகாக வந்திருக்குது. அமைச்சரவைக்குள்ள அவர்கள் பங்கு பெறுவது அரசின் ஸ்திரத்தன்மையை பலப்படுத்தும். ஆனால் திமுக கூட்டணியிலிருந்து திமுக விசிகாவை இது வெளியேற்றிவிடும். விசிகாங்க உள்ள போறத ஏற்கனவே ஒரு விஷயத்துக்கு ஆசீர்வதிச்சாங்கல்ல, ஆதரவு கொடுங்க அப்படின்னு. இதையும் அப்படி பண்ண மாட்டாங்களா திமுக? கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. ஏங்க ஒன்ஸ் ஃபார் ஆல்ங்க, நீங்க அமைச்சரவைக்குள்ள போயிட்டு ஸ்டாலின் வீட்டுல போய் உட்காந்துருப்பீங்களா? இது எப்படி உட்காந்துருப்பீங்க? இது என்ன கதையா இருக்குது? வாய்ப்பே கிடையாது. இப்பயே முடியாது. லோக்கல் பாடி எலெக்ஷன் வந்ததுன்னா விஜய் அரசை ஆதரிச்சுட்டு திமுக கூட்டணியில் இருப்பீங்களா? அப்பயே அப்பயே அறுந்துரும். பெரிய அளவுல விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதனுடைய நிர்வாகிகள், முக்கிய நிர்வாகிகள்லாம் திமுக சார்பா ரொம்ப இருக்காங்க அப்படின்னு நம்ம ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக நேர்காணல்ல பேசணும். ஆனா இப்ப பட்டுன்னு தாவேகாவுக்கு ஜம்ப் அடிக்கிறாங்கன்னா அவங்களுடைய இலக்குன்றது ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. தொண்டர்கள் திமுகவுக்கு எதிராகத்தான் இருந்தார்கள் எப்பொழுதுமே. நீங்க சொல்லக்கூடிய நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள் வேண்டுமானால் திமுகவுக்கு விசுவாசமாக இருந்தார்கள். இன்றைக்கும் அவர்கள் விசுவாசிகள் தான் திமுகவுக்கு. ஆனால் விசிகாவுடைய சராசரி தொண்டர் அதில் ஒரு 70%-இருந்து 80% விஜய் பக்கம் போய்விட்டான். மீதி இருக்கக்கூடிய தொண்டர்கள் நமக்கு அதிகாரத்தில் பங்கு வேண்டும், நம்ம திமுகவுடன் இருக்க வேண்டாம் என்று விரும்புகிறார்கள். ஆனால் அந்த முடிவை எடுக்க விடாமல் அவரை தடுப்பது அவருடைய நிர்வாகிகள் பெரிய அளவில். திருமாக்கு திமுக ஸ்டாலினோட ஒரு புரிந்துணர்வு இருக்கிறது. அதனால அவரும் தயங்குறாரு. பட் கட்சி
அவருடைய அரசியல் நிலைப்பாட்டில் அவருடைய கட்சி இல்லை. கட்சி ஆல்ரெடி 70% 80% அங்கே போயிடுச்சு விஜய் கிட்ட. மீதி இருக்கக்கூடிய தொண்டர்களும் நம்ம தாவேக்காவோட போகணும் தான் விரும்புகிறாங்க. அந்த கருத்துக்கு எதிராக செயல்பட விரும்புகிறார் திருமா. அது அவ்வளவு சுலபம் அல்ல. ஒரு பக்கம் நிர்வாகிகள், ஒரு பக்கம் தொண்டர்கள். 5 ஆண்டுகளில் தலித்துகளுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளுக்கு பிறகு திமுகவை எப்படி ஆதரிக்க வேண்டும் என்பது, ஏன் ஆதரிக்க வேண்டும் என்பதுதான் பெரும்பாலான விசிக தொண்டர்களின் கருத்தாக. பாஜக எதிர்ப்புக்காக அது ஒண்ணுதான். அது ஒண்ணை வச்சு வண்டியை ஓட்ட முடியாது ரொம்ப நாள். இல்ல இப்போ ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வாங்க. திரும்ப திரும்ப பிஜேபின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு நீங்க வந்து ஜால்ரா போட்டதுன்றது இந்த எலெக்ஷன்ல அது எடுபடாது. இங்க இருக்கக்கூடிய சிக்கல்களை பத்தி நீங்க பேச மறுக்கிறீங்க. எல்லாத்தையும் தூக்கி போய் பிஜேபி தலையில வைக்கிறது, இந்த நாடகம் ரொம்ப நாள் ஓடாது. அதனாலதான் நீங்க என்ற கட்சியை இழந்து கொண்டிருக்கிறார் திரும்ப. இந்த இந்தியா கூட்டணி என்னங்க சார் ஆச்சு? அது இல்ல, அது எங்க இருக்குது? டி ராஜாவே சொல்லிட்டார்ல, பல மாநிலங்களில் இந்தியா கூட்டணி சிதறி கொண்டிருக்கிறதுன்றது. தமிழ்நாட்டில் மட்டும் கொஞ்சம் முடிஞ்சு போச்சு. காங்கிரஸ் போயிடுச்சு, அவ்வளவுதான். திமுகவோட காங்கிரஸ் இல்லை. அடுத்த எலெக்ஷன்ல வந்து கண்டிப்பா வந்து இப்ப இருக்க கட்சிகளை மதிமுக இருக்காது. அவங்க 2 எம்எல்ஏவும் திமுக சிம்பல் நின்னவங்க அன்னைக்காக நம்பிக்கை கோரும் தீர்மானத்துக்கு சபைக்கே போல. என்ன காரணம்? வைகோ கேட்கணும் நீங்க. வைகோ ரொம்ப உற்சாகமா இருந்தாரு விஜய் அவர் வீட்டுக்கு போன பிறகு. இன்னைக்கு அவங்க விஜய்க்கு எதிராக போட்டா பதவி போயிடும். ஏன்னா டிஎம்கே சிம்பல்ல நிற்கிறாங்க. சொந்த சின்னத்தில் நிற்க முடியாததன் அவலத்தை இன்று அனுபவிக்கிறார் வைகோ. ஆனா ஒரு கட்டத்துல கண்டிப்பா அவர் அடுத்த எலெக்ஷன்ல திமுக இருக்க மாட்டார், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா கடந்த தேர்தலில் கூட்டணி கட்சிகளை திமுக 1 சீட்டு 2 சீட்டுக்கு பாடாய்படுத்தியது. பேசணும், வெளியில வந்து கொட்டினாரு. இன்னைக்கு வந்து அதுக்கான பலனை தான் அனுபவிக்கிறாங்க. அதுல எந்த சந்தேகம் காணும். 1 சீட்டு கொடுக்கறதுக்கு சிபிஎம் எவ்வளவு தூரம் இழிவுபடுத்தினாங்க. இன்னைக்கு ஆட்சி இழந்து நிற்கிறார்கள். இல்ல அப்ப ஆல் இண்டியா லெவல்ல பாஜக எதிர்ப்புல திமுக உறுதியா இருக்குமா? இனி நல்ல கேள்வி. அது எந்த அளவு உறுதியா இருக்குன்னு எனக்கு தெரியல. அதுல கூட மாற்றங்கள் வரலாம் என்று சொல்லப்படுகிறது. நான் ஒரு 2 விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். திமுகவோட பிஜேபி எதிர்ப்பு முனை மழுங்கி கொண்டிருக்கிறது என்ற சந்தேகத்தை மிக வலுவாக எழுப்பக்கூடிய 2 சம்பவங்களை நான் சொல்றேன். இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நடந்த 2 சம்பவங்களை உங்களுக்கு சொல்றேன். நீட் தேர்வில் ஒரு கொலாப்ஸ் நடந்தது. ஆமா, அது எதிர்த்து திமுக ஆர்ப்பாட்டம் பண்ணிச்சா? பெருசா ஒன்றும் தெரியும். ஒண்ணுமே பண்ணலங்க. திராவிடர் கழகம் நடத்தின ஆர்ப்பாட்டத்தில் டிகே செல்வம் கலந்துக்கிறாரு. அது உங்க கட்சி இல்லை, அது வேற கட்சி, வேற அமைப்பு. திருமாவளவனும் டிகேஎஸும் கலந்துக்கிறாங்க. திமுக ஏதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணிச்சா? கடந்த 7 ஆண்டுகள்ல திமுகவோட ஆதார சுருதியா பொலிட்டிக்கல் இஷ்யூவா இருந்தது எது? நீட். இன்னைக்கு 2 லட்சம் பேர் தெருவில் நிற்கிறான். 22 லட்சம் மாணவர்கள் தெருவில் நிற்கிறான். ஒரு குடும்ப அரங்கேறி இருக்கு. திமுக ஆங்கிள் இருந்து பார்த்தா இதுங்க அப்படியே கச்சை கட்டிக்கிட்டு போய் ரோட்ல இறங்கி மோடிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கணும்ல. ஏன் ஒரு ஆர்ப்பாட்டத்தை கூட திமுக பண்ணல? 1. 2வது, பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது. வழக்கமான திமுக அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் போராட்டத்தில் குதிக்கல. ஏன் தமிழ்நாட்டில் ஒரு போராட்டத்தை கூட திமுக அறிவிக்கல? கண்டனம் தெரிவித்து மு க ஸ்டாலின் அறிக்கை கொடுக்கிறார். ஆர்ப்பாட்டம் ஏன் சார் பண்ணல? கடந்த காலங்களில் இப்படிதான் இருந்தீங்களா? இடதுசாரிகளும் விசிகாவும் ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்காங்க, திமுக ஆர்ப்பாட்டம் பண்ணல. அப்ப இந்த 2 விஷயம் மார்ஷல். நீட் தேர்வில் திமுகவின் மௌனம் ஏன் ஆர்ப்பாட்டம் பண்ணல? ஸ்டேட்மெண்ட் பத்தாது. இதை வச்சுதானே நீங்க வண்டியை ஓட்டினீங்க 21 எலெக்ஷனு. செங்கல்ல தான் காமிச்சேன். முதல் கையெழுத்து நீங்க. 2வது முறையா கொலாப்ஸ் ஆகுது. நீங்க ஒண்ணுமே பண்ணல, ஆர்ப்பாட்டம் பண்ணல, ஒண்ணுமே இல்லை. 2வது, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு எதிர்த்து ஏன் வந்து கடந்த காலங்களில் மாவட்ட தலைநகர்கள் பூரா வந்து ஆர்ப்பாட்டம் நடக்கும், ஏன் நடக்கல? அப்ப பாஜக எதிர்ப்பில் திமுகவின் பாஜக எதிர்ப்பு முனைமழுங்கி கொண்டிருக்கிறது. ஏன்னா காங்கிரஸ் வெளியில போச்சுன்னா இவங்களுக்கு ஒரு மத்திய தேசிய அளவில் ஒரு கட்சியின் ஆதரவு தேவை. மெல்ல மெல்ல இவர்கள் பிஜேபி நோக்கி நகரலாம். ஏற்கனவே 5 வருஷம் பவர்ல இருந்தவங்க சார், இவங்க மறந்துடாதீங்க. ஆக்சுவலா அந்த இமேஜ் இப்ப டிவிகேக்கு போயிட்டு இருக்கா. ஆமா, பிஜேபி எதிர்ப்பையும் டிவிகே மெல்ல கபலீகரம் பண்ண பாக்குறாங்க. இப்ப அவர் வந்து பிஜேபி எடுத்து ஒரு வாரத்தை கூட பேசலங்க. அவரு திரும்ப பெறணும்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாரே தவிர அவரும் ஆர்ப்பாட்டம் பண்ணல. அவரு பட வேண்டியதானே? அவரு வந்து பிஜேபி எதிர்ப்பை வந்து சும்மா அப்படி நாம் கேவாஸ் வச்சுக்கிட்டு மத்திய அரசோட மோதக்கூடாது, மத்திய மாநில அரசு உறவுகள் வேறு, கட்சி உறவு வேறுன்னு இந்த கதையெல்லாம் ஆளந்தீங்கன்னா அவரும் பிஜேபி எதிர்ப்பை கையில் எடுக்கல. அவர் எடுக்கலன்னா அது புரியுது. ஏன்னா அவர் கட்சி ஆரம்பிச்ச 2.25 வருஷத்துல பிஜேபி எதிர்ப்பு கிட்டத்தட்ட சுத்தமா கிடையாது. ஆனா கடந்த 7 வருஷமா பிஜேபி எதிர்ப்புலயே வண்டியை ஓட்டின திமுக இன்னைக்கு நீட்டு திமுகவோட ஆதார சுருதியில ஒண்ணு, அது கொலாப்ஸ் ஆயிருக்கு. ஏன் ஒரு ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாட்டில் நடத்தல? மாவட்டம் பூரா வேணாங்க, ஒரே ஒரு ஆர்ப்பாட்டம் சென்னையில் நடத்தல. அப்புறம் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, ஏன் ஒரு ஆர்ப்பாட்டத்தோட திமுக நடத்தல? அப்போ மோடி அரசுடன் பிஜேபியுடன் ஒரு விதமான ஒரு
சமரச போக்கு என்று சொல்ல முடியாவிட்டாலும் ஒரு மென்மையான போக்கை கடைபிடிக்க திமுக விரும்புகிறது. மாறிக்கொண்டிருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் காங்கிரஸ் திமுகவை கைவிட்டு தாவேகாவை நோக்கி நகர்ந்த பிறகு என்ற ஒரு கருத்து, ஸ்கூல் ஆஃப் தாட் நிலவுகிறது. இதை யாரும் மறுக்க முடியாது. நேஷனல் லெவல்ல பாஜகவுக்கு எதிரான அணியில் விஜய் ஒரு முக்கிய பங்கு வகிக்க வாய்ப்பு இருக்கா? தெரியல மார்ஷல், இந்த கேள்விகள்லாம் பதில் இப்ப சொல்ல முடியாது. அடுத்தவர் என்ன செய்யறாருன்றதை பொறுத்து பார்க்கணும். நல்ல கேள்வி இது. பட் அப்படி அவர் நின்னாருன்னா தமிழ்நாட்டுல திமுக ரோல் இல்லாம போயிருக்கும், கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆயிடும். அப்படிலாம் ஒரு ஸ்டாண்ட் அவர் எடுத்தாருன்னா தமிழ்நாட்டில் திமுக மேலும் மேலும் வலுவிழக்கும், மேலும் மேலும் வலுவிழக்கும். அக்ரஸிவ் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டை விஜய் எடுக்கிறாருன்னா திமுகவோட யூஎஸ்பியும் காலி. இந்த கடந்த 8 வருஷமா திமுகவோட ஒரே யூஎஸ்பி ஆன்டி பிஜேபி தானே. அதுக்கு இன்னொரு ஆள் வந்துட்டாருன்னா எப்படி அண்ணா திமுக வந்து ஆன்டி டிஎம்கே பேச ஒரு ஆள் வந்தோன்னா வாக்கு வங்கி சிதறியது, சின்ன பின்னமானதோ, அந்த மாதிரி ஆன்டி பிஜேபிக்கு வலுவான ஒரு வாய்ஸ் வருது தமிழ்நாட்டில் விஜய் ரூபத்துலன்னா திமுகவின் வாக்கு வங்கி மேலும் மேலும் சிதை. இல்லை, ஆனால் 2014 அப்படி ஒரு நிலைமை இருந்தது இல்லை? மோடியா லேடியான்னு ஜெயலலிதா அம்மா அவர்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் திமுக அணி இல்லைங்க. அப்போ வந்து திமுக சைபர், காங்கிரஸ் சைபர், அந்த அம்மா தான் 37 ஜெயிச்சாங்க. அந்த அளவுக்கு விஜய் ஜெயிப்பாருலாம் நமக்கு தெரியாது. பட் கண்டிப்பா ஒரு குறைஞ்சபட்ச சேதாரத்தை, இப்ப இருக்க சேதாரத்தை விட கூடுதல் சேதாரத்தை ஒரு திமுகவுக்கு ஏற்படுத்துவார். அவர் அக்ரஸிவ் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் எடுத்தார். எடுப்பாரான்னு தெரியாது, ஏன்னா நிர்வாக ரீதியாக அவருக்கு கம்பல்ஷன் இருக்கு. ஒரு வார்த்தை கூட அவர் பெருசா பேசல, ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட நிறுத்திக்கிறார். உங்க ஸ்டேட்மெண்ட் ஒன்று கண்டினியூஸா சொல்லிட்டு இருக்கீங்க, அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இப்போ உயிர்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எந்த காரணத்திலும் என்ன காலத்திலும் விசிக கம்யூனிஸ்டுகள் பாஜக பக்கம் போவாது, ஆனா திமுக போவாதுன்னு சொல்ல முடியாதுன்னு. அது இப்பயே நான் அது உறுதியா சொல்றேன். எந்த கட்டத்திலையும் 2 கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும் பாஜக பக்கம் போக மாட்டாங்க. திமுக போவாதுன்னு சொல்ல முடியாதுன்னு நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் மெல்ல 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 இன்று உறுதியாகி கொண்டிருக்கிறது. அதற்கான ரொம்ப சின்ன சிம்டம்ஸா நான் இந்த 2 விஷயங்களை பார்க்கிறேன். நீட் குளறுபடி, 22 லட்சம் மாணவர்கள் தெருவில் நிற்கிறாங்க. ஒரு ஆர்ப்பாட்டத்தை கூட ஏன் திமுக நடத்தல? நம்பர் 1. நம்பர் 2, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, அதை எதிர்த்தியும் ஒரு ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தல. சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் இதை நிறுத்திக்கிறார். இது ஒரு அடையாளம். பிஜேபிக்கு எதிரான திமுகவின் அரசியல் கடந்த காலங்களை போல் இனி இருக்காது. போய் பிஜேபியோட நாளைக்கே சேர்ந்துருவாங்கன்னு நான் சொல்லலை. பட் எல்லா விதமான ஆப்ஷன்ஸையும் அவங்க ஓப்பன் பண்ணி தான் வச்சிருக்காங்கன்றதுக்கான உதாரணம் தான் விஜய் பதவியேற்ற இந்த 10 நாட்களுக்கு நடைபெற்ற இந்த 2 சம்பவங்கள். ஆனா கடந்த காலத்துல ஸ்டாலின் அவர்கள் வெளிப்படையா டிக்ளேர் பண்ணிருக்காங்க, எந்த காலத்துல குறைஞ்சபட்சம். அது ஒவ்வொரு காலத்திலும் அரசியல்வாதிகள் எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஜெயலலிதா வந்து 99 ஜூலை 4 பீச்சில் சொன்னாங்க, இனி என் வாழ்நாளில் என்றும் பிஜேபியுடன் சேர மாட்டேன். 99 ஜூலை 4 சொன்னவங்க 2004 மக்களவைத் தேர்தலில் போய் சேர்ந்தாங்க. அதே மாதிரி 2014 காங்கிரஸ் உறவை திமுக அறுத்த பிறகு 2013 அறுத்தாங்க. 14 மக்களவைத் தேர்தலின் போது ஸ்டாலின் சொன்னது இனி ஒருபோதும் காங்கிரஸ் உடன் சேர மாட்டாங்க. 16 போய் சேர்ந்தாங்க. அதனால அரசியல்வாதிகளுடைய அந்த பேச்சுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. பிஜேபியுடன் திமுக போகாது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. அவர்கள் போகக்கூடியவர்கள் தான், கடந்த காலத்தில் போனவர்கள் தான், வருங்காலத்திலும் அவர்கள் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த டைரக்ஷன்ல ஒரு சின்ன சிம்டம் தான் இந்த 2 விஷயங்கள். நீட்டுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தாதது, நீட் கொலாப்ஸுக்கு எதிராக இப்ப நடந்த விஷயத்துல, அப்புறம் பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தாது. மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த தோல்வி குறித்து ஆராய ஒரு கமிட்டி ஒன்று போட்டிருக்காரு. நீங்க ஓப்பனா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்தந்த டீம்லாம் நியமிச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? நான் சொல்வதற்கு எதுவும் இல்லை, அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். அவ்வளவுதான். ஏன் இப்படி? அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை அதுல பேச. எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். கட்சிக்காரன் உண்மையான தொண்டன் மனம் குமரி இருக்கிறான். அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ப்பதற்கு தலைமை தயாராக இல்லை. மற்றும் ஒரு நாடகத்தை கட்சி தலைமை அரங்கேற்று. இதுல என்ன நாடகம்? இது நாடகம் தான், போக போக உங்களுக்கு புரியும். இல்ல சார், உங்களுக்கு புரியாவிட்டால் நல்லது. பல நாடகங்களில் இது ஒரு நாடகம். பிரச்சனையின் மூல வேரை கண்டறியவும் குறைகளை களையவும் கட்சி தலைமைக்கு விருப்பம் இல்லை. அது அவங்களால முடியாது. இல்ல, விருப்பப்பட்டு தான் முறையோடி போயிருக்கக்கூடிய வியாதி. அதற்கு மேம்போக்கான சில மருந்துகளால் தீர்வு காண முடியாது. நிறைய விஷயங்களை நன்றி நன்றி நன்றி.